எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். லாக்கூலு, மட்டு, நானு நிறைய நியூஸ் வந்திருக்கு. எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். ஐபிஎல் டாப் அப்பும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒரு ரைவல்ரியே இல்லை அப்படின்ட்டாங்க. பாகிஸ்தான்லாம் ஒரு ஆளே இல்லைண்ணா அப்படின்ட்டாங்க ராகுல். நீங்கள் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் சொல்லிட்டாரு, இதெல்லாம் வந்து ரைவல்ரின்னு சொல்லாதீங்க. 7 மேட்ச்சு அதில் வந்து ஒரு 5-5 இருந்தா 6-6 இருந்தா இப்போ ஒரு ரைவல்ரின்னு சொல்லலாம். 8-0 8-1 இருக்கிறதுலாம் ரைவல்ரின்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரைவல்ரிலாம் இல்லன்ட்டாங்க. இந்த இவர் ஹாரிஸ் ஸ்டாஃப் ஒரு இதுல மாட்டிக்கிட்டாரு பாத்தீங்களா? ஒரு என்னது? கான்ட்ரவர்சில. என்ன ஒரு கான்ட்ரவர்சி? அந்த பின்னாடி இந்தியன் ஃபேன்ஸ்லாம் அவர் ஃபில்ம் பண்ணும்போது பூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவர் வந்து ஃபிளைட் எப்படி போய் இந்த இந்தியன் ஜெட் ஏதோ அப்படி இதானது இப்படி காமிச்சிருக்காரா? காட்டி அவர் 6-0 அதுதான் காட்டினாரான்னு 6-0 நமக்கு காட்டி தெரியாதுல்ல. ம் அது சரி, இந்தியா தெரியல, பாகிஸ்தான் அது என்னவா ரைவல்ரி இருக்கும்? சொல்லுங்க. ம் இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரிலாம் இப்ப இல்ல பிரதர். பாகிஸ்தான் டீமுங்க ஒரு இதாயிருச்சு. பழைய பழைய பிஸ்டல் பழைய பன்னீர்செல்வம் மாதிரி இல்ல அவங்க. அப்படின்ட்டீங்க. இந்தியன் 1 இருந்தது, ஆமா. இப்ப இந்தியன் 2 ஆயிருச்சா? ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு இந்தியன் 3 இதுக்கெல்லாம் இந்தியன் ஏன்டா 3 இந்தியன் 2 ஆயிருச்சு. ஓட்டுறீங்க? இந்தியன் 3 ஆயிருச்சு. இந்தியன் 3 ஆயிருச்சா? இந்தியன் 2 கூட எல்லாத்துக்கும் இன்னும் பரவாயில்ல. ஏன்டா ஓட்டுறீங்க? ஏய், இந்தியன் சொன்னதே நீதான்டா. ஆ, சரி. அதான் இப்போ அதான் சொல்றேன், 90ஸ்லாம் வந்து கொஞ்சம் பயமா இருக்கும். பாகிஸ்தானோட விளையாடுறோம் அப்படின்னாலே சரி முன்னாடி போச்சு. வந்து சேனாதிபதியா இருந்தவரு இப்ப வந்து அரவிந்தனா, அது என்னது சோசியல் மீடியா. ஏன்னா சரி, வாசிமுத்திரம் போட்டா டென்கர் அவுட் ஆகாம இருக்கணும், நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருப்போம். 90s எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது. சோய் பக்தர் பக்கார் இருந்தாரு. இன்னிங்ஸ் actually ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. டெஸ்ட் மேட்ச்ல இந்தியால வந்து இந்தியா அதோட நீ ஏய், சொன்னியடா இருந்தாலும் அன்னைக்கு அவ்வளோ அக்யூப் ஒரு ஜாவித், நீ தானே அன்னைக்கு அக்யூப் சொன்ன? அக்யூப் ஜாவித்லாம் ஜாவித் நல்லா ஆமா, போடுவார் ஆக்சுவலா. சக்லின் முஸ்டாக் இருந்தாரு. பிளஸ் பேட்டிங்ல சயித் அன்வர் யூஸ்வலா இந்தியாவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. 2003 வேர்ல்டு கப் அப்ப கூட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும். அந்த செஞ்சுரியன் மேட்ச் டென்கர் அடிப்பாரு, ஷோயப் அக்சர் பால்லாம் 6. அப்ப கூட ரைவல்ரி பயங்கரமா தான். தமிழ் எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்டு. நான் கடைசி இப்ப ஒரு வந்து 8 over தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இதாயிருச்சு. அந்த 2011 வேர்ல்ட் கப்லேயும் கொஞ்சம் நிறைய ஈஸியாக தான் ஜெயிச்சாங்க. 2007 வேர்ல்ட் கப்பு கொஞ்சம் கன்னாக இருந்துச்சு, அந்த ஜோனஸ்பர்க் ஃபைனலு. பட் இப்போல்லாம் வந்து ரைவல்ரியே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. 17ல கூட ரைவல்ரி இல்லைன்னு தான் நினைச்சேன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில. ஆனா கடைசியா ஜெயிச்சிட்டாங்க. அதான் கடைசியா அவங்க பெரியசா ஜெயிச்சது வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் தான் நினைக்கிறேன். அப்படின்னு தான். ஸோ ஓகே, அப்படியே சுட சுட இன்னொரு நியூஸ். குவிண்டன் டிகாக் அவர் போயிட்டாரு, ஆனால் திரும்பி வந்துட்டாரு. இப்போ வந்து அடுத்த இதே மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஷஹீத் அஃப்ரிடி தான் போவார் வருவார், அதே மாதிரி வந்தான் சுட்டான் செத்தான் மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ குவிண்டன் டிகாக் போனார், போயிட்டு திருப்பி வந்துட்டார். இப்போ அடுத்து கிளாஸனையும் கூட்டிட்டு வாங்கன்றாங்க எல்லாரும். மட்டும் என்ன நினைக்கிற குவிண்டன் டிகாக் திருப்பி வந்ததை பற்றி? அவங்க ஆக்சுவலா 32 or 33 தான் நினைக்கிறேன். ஏஜ் வைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டார். பட் இப்போ ஆக்சுவலா ஃபார்ம்ல இருக்காரா? லாஸ்ட் ஒரு 2 years அவர் கடைசி 2 years ஃபார்ம்ல இல்ல. என்ன எதுக்கு இப்ப டீம்ல எடுத்தாங்க? 2 yearsல அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாரு? கடைசியா வேர்ல்ட் கப் சூப்பரா விளையாடுனாரு, அதெல்லாம் ஓகே. அவர் 32 வயசு ஆச்சு. ரீசெண்டா சுத்தி சரி, இப்ப நான் தான் குவிண்டன் டிகாக்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஜாலியா பிரான்சைஸ், சரி நான் குவிண்டன் டிகாக்னு வச்சுக்கோங்க ஒரு விளையாட்டுக்கு. நான் வந்து எல்லா மேட்சும் இப்படி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விளையாடாம பிரான்சைஸ் கிரிக்கெட்ல வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாலியா விளையாண்டுக்கிட்டு அப்படியே இருந்துடலாம்னு நினைக்கிறேன். இப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நானா என்னோட இது வந்து அப்படியே போய் விக்கெட் நான் வந்து பெருசா ரன் அடிக்க மாட்டேங்கிறேன் அரௌண்ட் த லீக். ஏன்னா எனக்கு வந்து மேட்ச் ப்ராக்டிஸ் பத்தல. நான் வந்து ரெகுலரா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடாதனால நான் வந்து சரியா விளையாட முடியல என்னால பிரான்சைஸ் கிரிக்கெட்ல. அப்ப என் மார்க்கெட் குறையுது, என்னை வந்து பிரான்சைஸ் கிரிக்கெட்ல இருந்து தூக்குற மாதிரி சுச்சுவேஷன் வருது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், என்னோட மார்க்கெட்டை மீட் எடுக்கணும் அப்படின்னா திரும்பி நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீ கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கால இருக்க என்னோட ஃப்ரெண்டு, நான் வந்து உன்கிட்ட சொல்றேன், நான் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன், நீ வந்து என்ன திரும்ப டீம்ல எடு அப்படின்னு. அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் எடுக்க மாட்டேன், வேற வழி இல்ல. ஏதோ இவ்வளவு நல்லா பண்ணிட்டியே, வா வா அப்படின்னு. அது நீ, நான் எடுக்க மாட்டேன். இவரு வந்து வெளியெல்லாம் போய் சம்பாதிச்சுட்டு வருவாதான், இவரை நாங்க திருப்பி எடுக்கணுமா? நான் எடுக்க மாட்டேன், ரிஜெக்டட் அப்படின்னு. இப்ப வந்து கிட்டத்தட்ட அதுதான் நான் நினைக்கிறேன்ப்பா. மட்டும் நீ என்ன நினைக்கிற? அதெல்லாம் ஓகே. பட் ரிக்கில்டன் வந்து கம்ப்ளீட்டா டீம்ல இருந்து எடுக்காம இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் இதுதான். ரிக்கில்டனும் ஒன்னும் பெரிய என்ன சொல்றது யங்ஸ்டர் கிடையாது, அவருக்கும் வயசு ஆகுது. அவர் வந்து அவரோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப பாருங்க, அவருக்கு வந்து 29 வயசு, அவருக்கும் கிரிக்கெட்டுக்காக்கும் 3 வயசு தான் டிஃபரன்ஸ். அவர் இப்பதான் டீமுக்குள்ள வந்துருக்காரு, பெர்ஃபார்ம் ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவர் இப்ப அந்த 2 இதுல அவருக்குன்னு சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு. ஆனா சீம் மூமெண்ட் இருந்தா கொஞ்சம் கீப்பரை கொடுத்துட்டு போயிடுவாரு.
பட் சொல்லு. கன்சிஸ்டண்டா ஒரு ரன் கொடுக்கல இப்பதான் கொடுத்துருக்காங்க. பட் அவர் ஆனா பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த டொமஸ்டிக் இதை வந்து கன்வெர்ட் பண்ணல. டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் அடிச்சாரு ஒரு மேட்ச், அது வந்து ஃபுல்லா ஒன் டேல கன்சிஸ்டண்டா பண்ண முடியல. பட் இருக்கு. பட் குவிண்டனிகா எதுவும் பண்ணல. அது 2 வருஷமா ஒரு வருஷமா எதுவுமே பண்ணல. பண்ணாம திரும்ப அவர் கடைசி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் இல்லாம இருக்கேன், 2022 ரிட்டையர்மெண்ட் 20 இல்லாம அந்த இருக்கேன். அந்த வேர்ல்டு கப்ல வெளுத்து விட்டாரா 23 வேர்ல்டு கப்ல. அதான் அந்த வேர்ல்ட் கப் வந்து வேற லெவல். அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் மேபி சவுத் ஆப்பிரிக்கால நடக்கிற வேர்ல்ட் கப் வரைக்கும் இருப்பான்றாரா 2027 இருக்கும். இல்ல அதனாலதான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால தான் இது நடக்க போகுதுங்கிறதுனால. அடுத்து இந்தியால வந்து ஒரு வேர்ல்டு கப் நடக்குது T20. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப் நடக்குது. நீ இந்தியால கொஞ்சம் வந்து ரன் அடிச்சேன்னா அப்படியே ஐபிஎல் வேல்யூ இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்ல. எல்லாம் இப்ப வேல்யூ தான். ஓகே அதான் கன்சிடர் பண்ணணும். பட் ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் கீப்பர் ஆப்ஷன். ரிக்கில்டன் இப்ப சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. என்ன கேட்டா எடுத்துக்கலாம். சான்ஸ் கொடுக்கலாம். எடுத்தோடனே வேணான்னு சொன்னாலும் சரி என்னதான் நம்ம பையன் ஃபார்ம் போயிட்டாருன்னா நம்ம புள்ள. ஆமா இப்போ வந்து ஆனா உங்க டீமை பார்த்தா நமீபியாவோட ஒரு ரொம்ப லூஸான ஒரு டீம் தான். டானவன் ஃபெரேரா கேப்டனா போட்டிருக்காங்க. நாண்ட்ரே பர்கரு, ஜெரார்ட் கூட்ஸே, குவிண்டன் டிகாக் வந்த டீமு, பியான் ஃபார்ட்யூன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், ரூபின் ஹெர்மான், குவேனா மப்பாக்கா, ரிவால்டோ முன்சாமி உங்க ஜேஎஸ்கே கீப்பரு, காபா பீட்டர், லுவான்டி பிரட்டோரியஸ், ஆண்டல் சிமிலானே, ஜேசன் ஸ்மித், லிசார்ட் வில்லியம்ஸ். இதுல யாரு பொட்டன்ஷியலா வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு போவாங்கன்னு நீ நினைக்கிற மட்டும்? கியூரிகே, டானவன் ஃபெரேரா, குவேனா மப்பாக்காவும் will make the team ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஸ்குவாட்ல இருப்பாரு. ஓகே. தவிர பர்கர் கோட்ஸ்ல ஒருத்தர் போவாங்கன்னு நினைக்கிறேன். பர்கர் கோட்ஸே ஐ திங்க் என்ன சொல்றது, இன்ஜுரி இதனால கொஞ்சம் மேபி இது ஜஸ்ட் மூவ் ஆன். போக மாட்டாங்க. பியான் ஃபார்ச்சூன், ஜார்ஜ் லிண்டேல ஒருத்தர் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பட் 11ல இருக்க மாட்டாங்க எப்படியும். மகாராஜ் ஐ திங்க் டீம்ல எடுத்து திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ அதனால அவர் தான் இருப்பாரு. வேற யாரு? மில்லர் இதுல இல்லையே அந்த ஸ்குவாட்ல இருக்காரு. பாகிஸ்தான் ஓடி. அது வந்து மேத்யூ பிரிட்ஸ்கி கேப்டன் ஆயிட்டாரு. கார்வின் பாஷ், டிவால் பிரெவிஸ், நாண்ட்ரே பர்கர், ஜெரார்ட் குட்ஸே, குவிண்டன் டிகாக், டோனி டிசோர்சி, டோனவன் ஃபெரேரா, பியான் ஃபார்ச்சூன், ஜார்ஜ் லிண்டே, குவேனா மப்பாக்கா, லுங்கிங்கிடி, காபா பீட்டர், லுவாண்டி பிரட்டோரியஸ், அந்த சினஸ்தெம்பா குஷிலே அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. பட் என்னன்னா இது எல்லாத்துலயுமே வந்து ரிக்கில்டன் இல்ல. பட் ரிக்கில்டன் இன்ஜூர்டா இல்ல, இது நான் ஓடிஎஸ்க்கு சொல்றேன். பாகிஸ்தான் ரிக்கில்டன் டிராப் தான் நினைக்கிறேன். இது வந்து பாகிஸ்தான் ஓடிஎஸ்க்கு. பாகிஸ்தான் T20க்கு தான் இவர் கேப்டன். மில்லர் கேப்டன், கார்வின் பாஷ், பிரெவிஸ், பர்கர், ஜெரார்ட் குட்ஸே, குவிண்டன் டிகாக், டானவன் ஃபெரேரா, ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இருக்காரு அதுல. அப்புறம் ஜார்ஜ் லிண்டே, மப்பாக்கா, லுங்கிங்கிடி, காபா பீட்டர், லுவாண்டி பிரட்டோரியஸ், ஆண்டல் சிமிலானே, லிசார்ட் வில்லியம்ஸ். டெஸ்ட் ஸ்குவாட்ல இருக்காரு ரிக்கில்டன். அவ்வளவுதான். மொத்த எல்லாத்துலயும் எடுத்துட்டாங்க. ஆமா. இப்போ மில்லர் இன் கன்டென்ஷன். இப்போ குவிண்டன் டிகாக் திருப்பி உள்ள வந்துட்டாரு. லுவாண்டே பிரட்டோரியஸ் அவருக்கு இப்போ சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவரு போன மேட்ச்லாம் ஐ திங்க் 1 டவுன் அப்படி எடுத்துட்டு இருந்தாரு. பவுமா இருக்கறனால ஐ திங்க் அவரு பிரட்டோரியஸ் வந்து அவர்தான். எந்த பிரட்டோரியஸ் சொல்ற? லுவாண்டி பிரட்டோரியஸ் தான். அவர் விக்கெட் கீப்பர். குவிண்டன் டிகாக்கும் வந்துட்டா பிரட்டோரியஸ்க்கு எங்கடா இடம்? அதான் கேக்குறேன். இல்ல இப்போ இந்த மேட்ச்ல சொல்றேன் நான். லைக் இதுல வந்து 2 பேரும் விளையாடுவாங்கன்றேன். இவருல இல்ல பவுமாலாம் இல்ல ஒன் டேல. ஸோ ஓப்பனிங் வந்து இவங்க 2 பேர் தானே இறங்கி ஆகணும். யார ஓப்பனிங் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இருக்காரு. ஓகே அதான். பட் பேட்ஸ்மேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இந்த டீம்ல. ஸோ ஐ திங்க் பிரட்டோரியஸும் குவிண்டன் டிகாக், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 3 பேரும் டாப் 3 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் ரன் அப் டு தி வேர்ல்ட் கப் என்ன ஆகுதுன்னு. சரி அப்படியே ஐபிஎல் டாப்புக்கு போவோம். ஐபிஎல் தான் எப்பவுமே எல்லாரும் பேசுற ஒரு டாபிக். அதுக்கு வாங்க திரும்பி. இப்போ என்னன்னா எல்எஸ்ஜி அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இன்னைக்கு இதான் வந்திருக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து என்ன எல்எஸ்ஜிக்கு பேசுறாங்களா ட்ரேடு? சொல்லு. அதான் முதல்ல 4-5 நாள் முன்னாடியே சும்மா இது வந்துச்சு. அது சும்மா ஒரு 2-3 பேர் தான் போட்டிருந்தாங்க. பட் இப்போ அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய அதை பத்தி வருது. பட் ஆனா ஃபர்ம்லி குஜராத் டைட்டன்ஸ் வந்து நோ சொல்லிட்டாங்க அப்படின்னும் வந்துச்சு. இவங்க சான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நோவும் சொல்றாங்க ஃபர்மா. பட் சான்ஸ் கொடுப்பாங்கடா. அது என்ன எல்லா மேட்சும் விளையாடுற அளவுக்கு அவரு பவுலிங்கும் வந்து அந்த அளவுக்கு இல்ல, பேட்டிங்கும் இல்ல, 2 நடுவுல இருக்காரு. பட் போன மேட்ச் இந்தியா மாதிரி ஒரு டீம்ல மட்டும் ரெகுலரா விளையாடுறாரு.
அந்த ஸ்கில் செட் தான் இவங்களுக்கு வந்து ரஷீத் கான் அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால, சாய் கிஷோர் இருக்கிறதுனால அந்த ஸ்கில் செட் தேவையில்லை. ஆனா குடுக்கலாம். பட் ஆனாலும் இவங்க வந்து ரஷீத் கானை வந்து எனக்கு என்னமோ ரஷீத் கானை ரிலீஸ் பண்ணுவாங்களோன்னு ஒரு தோணுது. பண்ணுவாங்களா? இல்லடா இல்லடா, பண்றது டவுட் தான், டவுட் தான். பண்றது டவுட் தான். சரி, எல்எஸ்ஜி வந்து சுந்தர எடுத்துக்கிட்டா சரி, இப்போ ஆனா வாஷிங்டன் சென்டர் கண்டிப்பா டைட்டில் கண்டென்டர்ஸ் தான் ஆயிருவாங்க இதை எடுத்தாங்கன்னா. யாரு யார சொல்ற? எல்எஸ்ஜியா? கேக்குதா? ஹலோ, கேக்குது சொல்லு. கேக்குதுடா. ஆமா, எல்எஸ்ஜி தான் சொல்றான், கேக்குறேன். எல்எஸ்ஜி தான் சொல்றான். சுந்தர் எடுத்தா ஸ்ட்ராங் ஆயிரும் எல்எஸ்ஜின்னு சொல்றான். மேபி ஓகே, ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எல்எஸ்ஜி வந்து டாப் ஹெவி, ஐ மீன் கண்டிப்பா அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் ஓகே. ஏற்கனவே வந்து அவங்க டாப் ஹெவியா தான் இருக்காங்க. மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், பூரான், பண்ட், பஜோனி. இவர் வந்தாருன்னா நம்பர் 6 வரணும். ஏன்னா மில்லர் அவுட், அவ்வளவுதான். அதுக்கு தான் பாக்குறாங்களா? மேபி தே வாண்ட் ஃபாரின் தான் பாக்குறாங்க. அவன் வந்து மில்லர் ரீப்ளேஸ்மெண்டா தான் பாப்பாங்க. அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் பண்ணுவார் அவர் டவுன் தி ஆர்டர் இல்ல. ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் இன்னொரு இந்தியன் பேட்ஸ்மேன் வச்சு இது பண்ணணும்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை வந்து டெரிஃபிக் இந்தியன் பவுலிங் லைனப் அப்படின்னு பார்த்து அது ஒர்க் அவுட் ஆகலன்றதுனால தே வாண்ட் ஒன் ஃபாரின் ஆப்ஷன் பவுலர்னு நினைக்கிறேன். அதுக்காக மேபி அவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணா அவங்க கேமரன் எத்தனை பேர் தான் கேமரன் டீன் சொல்றது? அவங்க கேமரன் ரிலீஸ் பண்ணா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நான் அதை சொல்றேன், அதுக்கும் பதில் சொல்லிருங்க. அடுத்து பந்தை ரிலீஸ் பண்ணாதான் அவங்க கேமரன் வின் போக முடியும். 27 கொடுத்து பந்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஏன்டா பந்த் ரிலீஸ் பண்ணோம்? அவங்களுக்கு நிறைய இருக்கே ஆப்ஷன். ஏன்டா ஆகாஷ் தீப் பண்ணா 8, மயங்க் யாதவ் பண்ணா 13, இதுவே 21. என்ன கேட்டா ஆகாஷ் ரிலீஸ் பண்ணா யாதவ். அவன் தான் சொல்றான் பாரு, ஆகாஷ் தீப், மில்லரு, இன்னொன்னு யாரு, யாதவ், மயங்க் யாதவ், 3 பேர் பண்ணா பிஷ்னாயும் சேர்த்து பண்ணுங்க. 40 மேல வந்துருது. ஆகாஷ் தீப் இல்ல, பந்தையும் சேர்த்து பண்ணுங்க, 68 வருது. இல்லடா, இங்க பாரு, கிட்டத்தட்ட 26 கோடி வந்துரும் ஆகாஷ் தீப், மில்லரு, யாதவ் பண்ணா. இல்ல, பந்தையும் சேர்த்து பண்ணீங்கன்னா 53 வருமே. சமா ஜோசப் இல்ல யாரையும் சேர்த்து கூட கொடுக்கலாம். சமா ஜோசப்லாம் பேஸ் பிரைஸா 0.75. டேய், ஆகாஷ் தீப் 8டா, பிஷ்னாய், மயங்க் ஆகாஷ் தீப் 8, டேவிட் மில்லர் 7.5. இவங்கெல்லாம் நீங்க கொடுத்துட்டு யார வாங்க போறீங்கன்னு கேக்குறேன். இல்லடா, ஷர்துல் தோகர் ரீட் பண்ணு. வாஷிங்டன் சுந்தர் இல்ல, டேய் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க லாகுல், அவங்க தான் நோன்னு சொல்லிட்டாங்களே. பட் இவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா 22 வரும். இது வந்து பஸ் ப்ரோ, இது பஸ். நம்ம என்ன வேணாலும் நம்ம பேசலாம். அவங்க எடுக்கணும்னா அதான் பொட்டன்ஷியலா திருப்பி அதேதான். பிஷ்னாய் ரிலீஸ் பண்ணா நல்ல ஆப்ஷன் அவங்களுக்கு. மத்த ஏதாச்சும் டீம் கண்டிப்பா போவாங்க. பிஷ்னாய் வந்து ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா ரிலீஸ் பண்ணாலும் he will go for 10 or something. ஆப்ஷன். சோ மத்த ஒரு டீமை வந்து பர்ஸ் காலி ஆகும்ன்றான். அது மட்டும் ரிலீஸ் பண்றது மட்டும் இல்லாம அது காலி ஆகும். மயங்க் யாதவும் பிஷ்னாய் எனக்கு எல்லாம் போக மாட்டாங்கடா. என்ன கேட்டா ஆகாஷ் தீப், மில்லரு, யாதவ் கொடுத்துட்டு சமர் ஜோசப் இல்லைன்னா சேர்த்தா கிட்டத்தட்ட 27 இது வரும். மேபி இது மயங்க திருப்பி சீப்பா வாங்கிக்கலாம் அடுத்த வாட்டி எடுக்கும்போது. மட்டு இங்க பாரு, இப்ப இந்த சீசன் மட்டும் பார்க்க கூடாது. 27 வச்சுட்டு ஒரு பெரிய பிளேயர் வந்து ஒரு டைம் பாம் நீ கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரிதான். இந்த கரண் வந்து காதல் மன்னன்ல வந்து டைம் பாம் கட்டிட்டு கார் ஓட்டுவார் தெரியுமா? அந்த மாதிரிதான் நீ ஒரு 27 வச்சுட்டு ஒரு பிளேயரை வந்து நீ லாங் டேர்ம் இட் வில் ஹர்ட் யூ. அது நீ எப்படியாவது அதை நியூட்ரலைஸ் பண்ணி தான் ஆகணும். அது இப்ப கூட அவங்க பண்ணலன்னா அப்புறம் எப்ப பண்ணுவாங்க? நீ யார சொல்ற? பந்த் சொல்றியா? நான் பந்தையே சொல்றேன். பந்த் 27க்கு வச்சிட்டு இருக்கணுமான்னு கேக்குறேன் திரும்பியும். இல்ல குடுத்துட்டேன். இப்ப இருக்கிறது ஒரே ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் தான். பதோனிக்கு அப்புறம் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் தான் வச்சிருக்காங்க. இந்தியன் கோர் ஒன்னும் கிடையாது. இருந்த கோர் மோசின் கான், மயங்க் யாதவ், பிஷ்னாய், திக்வேஷ் ரஜி மட்டும்தான். அந்த 3 பேரும் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் இது கொடுத்துட்டு வெறும் 4 ஃபாரின் பிளேயர் வச்சு விளையாட முடியுமா? விளையாட முடியாது இல்ல. அதனால வேற வழி கிடையாது. எதுக்காக ரிலீஸ் பண்ணா இந்தியன் பிளேயர் யாராவது ஒரு பெரிய பிளேயர் யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா? XYZ வெங்கடேஷ் ஐயரோ இல்ல இஷான் கிஷானோ இல்ல சஞ்சு சாம்சனோ வருவாங்கல்ல. அவங்கள வந்து 27 கம்மியா எடுக்கலாம்ல. இப்ப பந்து வந்து ஹிட் ஆர் மிஸ் தான் நீங்க சொல்றீங்க. போன சீசன் ஃபுல்லா அடிக்கவே இல்ல. இல்ல அதான் இப்ப மெயின் ஆப்ஷன்லயே 27 போறாங்க அவங்களுக்கு தேவையான ஒரு பிளேயரு. இப்ப இந்த ஆப்ஷன்ல இன்னும் அதிகமா தானே போவாங்க.
ஆல்மோஸ்ட் சேம் தானே, சிமிலர் தானே. ஒயிட் ஆனா வேற பிளேயர் கிடைப்பாங்கல்ல. அண்ட் வந்து சொல்லு, அண்ட் வந்து வந்து மார்க்கெட் வந்து வெறும் வந்து என்ன சொல்றது, பிராண்ட் வேல்யூ இதெல்லாமும் அவங்க பாப்பாங்க. பிராண்ட் வேல்யூ இப்ப எல்லா டீம்ஸும் பார்க்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு பிராண்ட் சரி, வேல்யூ ஷமியை ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஷமிலாம் டன் ரிலீஸ். எழுதிக்கோங்க ரிலீஸ். சமயம் ரிலீஸ் தான். அது என்ன டவுட்டே தேவையில்ல. சரி, ஓகே, பார்ப்போம். இதுதான் நியூஸு நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இவரு வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு இது பஸ் இருந்துச்சு, பட் நோன் குஜராத் சொல்லியிருக்காங்க. அதை ஒட்டியே பந்தோட வேல்யூ இவ்வளோ ஜஸ்டிஃபைடா இல்லையான்னு சும்மா ஒரு டிஸ்கஷன் பண்ணி பார்த்தோம் என்ன ஆகுது அப்படின்னு. எண்ட் ஆஃப் த டே அதுதான், பந்தெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, பட் பண்ணுறா என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனுக்காக தான். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. குவிண்டன் டிகாக் வந்திருக்காரு யூ-டர்ன் போட்டு, இதே மாதிரி கிளாசன் வராரா அப்படின்னு பார்க்கணும். இவங்கலாம் வந்து டேரெக்டாக இன்னொன்று சொல்லலாம், நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் தான் ஆடுறோம். ட்ரெண்ட் போல் டீசெண்டாக சொன்னார், நான் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் மட்டும் தான் ஆடுவேன், எனக்கு வந்து மற்றதெல்லாம் ஐசிசி டோர்னமெண்ட் மட்டும் வேணா வந்து விளாடுறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஓப்பனாக இவங்களும் சொல்லியிருந்துருக்கலாம், மற்றவங்களும் அந்த கால் எடுத்தா நல்லது தான். இந்தியா பாகிஸ்தான் ஒரு ரைவல்ரியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பாய்ஸ், நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லாட்டி வி கேன் க்ளோஸ். சவுத் ஆப்பிரிக்கா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு QDK கூப்பிடுறதுக்கு பதில் கிளாஸனை வந்து கொஞ்சம் பேசி இது பண்ணா அது இன்னும் அவங்களுக்கு நல்லது. ஒன் டே வேர்ல்ட் இப்ப நீ கிளாஸ்னா இருந்தா சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு போவியா? இப்ப விஜய் வந்து QDKங்கிறது எடுத்துக்குவாரு. தேவையில்லை, பட் அதேதான். ஓகே, இப்ப சொன்ன மாதிரி போல்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி வெறும் T20 வேர்ல்ட் கப் மட்டும் விளையாடு அப்படின்னா அவர் என்ன வேணா சொல்ல போறாரு? இல்ல அவர் வந்து இப்ப என்னன்னா லாஸ்ட் 3 வருஷம் நான் ஃபுல்லா பிரான்ச்சைஸ் கிரிக்கெட் விளையாடி சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க எல்லாரும். அதான் கரெக்ட் தான். T20 வேர்ல்ட் கப் மட்டும் விளையாடுங்க, ஒன் டே வேர்ல்ட் கப் மட்டும் விளையாடுங்கன்னு யாரும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபேஃபே இன்னும் சொல்லிட்டு இருந்தாரு. ஃபேஃப் இன்னும் ரிட்டையர் ஆகல தெரியுமா? அஃபீஷியலா சரி, ஓகே, ரிட்டையர் ஆக மாட்டாரு போய். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இவ்வளோதான், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வியூவர்ஸ். தேங்க்யூ. திருப்பி நிறைய பல கண்டென்ட்டோட வரோம், பல டிராஃப்ட், பல நாக் அவுட்டு. 8K சப்ஸ் வந்த உடனே பிரியாணி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை.